சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா அதிக கோபம் உடையவங்களாக இருப்பாங்க. எல்லா விஷயங்களுக்கும் இவங்களுக்கு கோபம் டக்கு டக்குன்னு வந்துரும் சொல்லலாம். சில பேர் பாத்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரத்துல இருக்கிறவங்க எல்லா விஷயத்தையுமே யோசிக்காம பேசுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனால இவங்களுக்கு பெரிய பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இவங்க எந்த ஒரு விஷயத்துல ஈடுபட்டாலும் சரி, அந்த விஷயங்கள்ல லாபங்கிறது கண்டிப்பாகவே இவங்களுக்கு தேவைப்படும். அப்படி இல்லைன்னா அந்த விஷயத்துல இவங்க இறங்கவே மாட்டாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு புத்தி கூர்மைங்கிறது அதிகமாகவே இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. இந்த புத்தி கூர்மையை வச்சு இவங்க பல லாபங்கள் கண்டிப்பாகவே பெறுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா சில டைம்ல எல்லாம் மற்றவங்களோட மனதை புண்படுத்துற மாதிரி பேச்சுகள் இவங்க அடிக்கடி பேசுறதுக்கும் அதிக வாய்ப்புகளும் இருக்கு. அதே போல எல்லா விஷயங்களிலும் பாத்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க நான் தான் செஞ்சேங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல குறிப்பா பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இவங்க வாழ்க்கை முழுவதுமே இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்கு. இவங்களை சுத்தியும் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு நண்பர்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இவங்களுக்கு உறவுகள் விட நண்பர்கள்னால அதிக லாபங்களும் உதவிகளும் கண்டிப்பா கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் ஈடுபாடு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யறது அதிகமாகவே பிடிக்கும். அப்படி வேலைக்கு போற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரே வேலையை நீண்ட நாட்களாக செய்யவே மாட்டாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இடமாற்றம் அப்படி இல்லைன்னா தொழில் மாற்றம்ங்கிறது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்கு. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்க அதிக ஈடுபாடுங்கிறது வச்சிருப்பாங்க. குடும்பத்துல எப்பவுமே மகிழ்ச்சிங்கிறது இவங்களுக்கு நிலவரக்கு அதிக வாய்ப்புகளும் உண்டு. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆடம்பரமான விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. மற்றவங்ககிட்ட பேசி சமாளிக்கிறதுங்கிறது இவங்களுக்கு அதிகமான விருப்பங்களாக இருக்கும். அதாவது இவங்க கிட்ட பேச்சு திறமை எப்பவுமே அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். மற்றவங்கள சமாளிக்கிற தன்மையும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாகவே உண்டு. மற்றவங்க கிட்ட உண்மையான அன்பை காட்டக்கூடியவங்களாக இவங்க இருக்கிறதுக்கும் வாய்ப்புகளும் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களும் பொருட்கள் சார்ந்த விஷயங்களும் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். அதே போல பேரு மிக்க நபர்களாக வர்றதுக்கு இவங்க அதிகமாக விரும்புவாங்க. இவங்க எந்த ஒரு செயலை எடுத்து செஞ்சாலும் சரி, அதுல பேரு புகழும் தனக்கு கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. சில டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களோட மனதுக்கு பிடிச்சவங்களுக்காக இவங்க எந்த ஒரு விஷயத்திலையும் லாபம் பார்க்காம கண்டிப்பா அந்த செயலை செஞ்சு முடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது எந்த ஒரு கஷ்டம் வந்துட்டாலும் சரி, இவங்களோட மனது பிடிச்சவங்களா இருந்துட்டா மட்டும் போதும். அதுல எவ்வளவு ஒரு நஷ்டமோ இல்ல கஷ்டமோ வந்துட்டாலும் சரி, அந்த விஷயத்தை இவங்க முடிச்சு கொடுத்துருவாங்கன்னு சொல்லலாம். அதே போல இவங்களுக்கு தர்ம வழியை பின்பற்றணுங்கிற எண்ணம் அதிகமாகவே இருக்கும். அந்த விஷயத்த மற்றவங்க கிட்டையும் இவங்க அடிக்கடி எதிர்பார்ப்பாங்க. யாராச்சும் ஒரு தப்பு செய்யும் போது பாத்தீங்கன்னா அந்த தப்பை போய் இவங்க தட்டி கண்டிப்பாகவே கேட்பாங்கன்னு சொல்லலாம். அவங்க அந்த தப்பான வழியில போகக்கூடாதுன்னு இவங்க அடிக்கடி நினைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா எப்பவுமே ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மனதிலேயே பாத்தீங்கன்னா இவங்க எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள். அதே போல இவங்க பாத்தீங்கன்னா வேலையை கடுமையாக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா நேரத்துக்கு உணவுங்கிறது இவங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது வேலை சார்ந்த விஷயங்களை ஈடுபட்டுட்டாங்கன்னா உணவை எதிர்பார்க்கவே இவங்க மாட்டாங்க. பணம் சார்ந்த விஷயங்கள அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா சேமிப்பு சார்ந்த விஷயங்கள அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க. அதே போல தன்னை கிளீனா வச்சுக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இவங்களை சுத்தி இருக்கிற இடமும் எப்பவுமே கிளீனா இருக்கணும்னு அதிகமாகவே எதிர்பார்ப்பாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆடை சார்ந்த விஷயங்கள், ஆபரணம் சார்ந்த விஷயங்கள அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. பேச்சு திறமை அதிகமாக உள்ள நபர்களாக இருப்பாங்க. சில சித்திரை நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா நடக்கிறதுங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதாவது எப்பவுமே நடைப்பயணம்ங்கிறது இவங்க கிட்ட இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. நிறைய சித்திரை நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருப்பாங்க. அமைதியாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளும் உண்டு. இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு நட்பை வேண்டுவாங்கன்னு சொல்லலாம். அதாவது இவங்க யாரையுமே எதிரியா வச்சுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நட்புங்கிறது இவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை சுத்தி எப்பவுமே ஒரு நண்பர்கள் கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும்.
இவங்க பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு தேவையில்லாத இடத்துல செலவே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலாம். அதாவது சேமிப்பு அதிக விரும்பும் நபர்களாக இருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு இவங்க எப்பவுமே செலவே பண்ண மாட்டாங்க. ஆடம்பரத்தை விரும்பினாலும் சரி, ஆடம்பரம் இல்லாத விஷயங்களுக்காக தேவையில்லாம இவங்க செலவு பண்ணவே மாட்டாங்க. அன்புக்காக இயங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா உணர்வுகளுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க இடம் விட்டு இடம் போகிறதுங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும். அதாவது டிராவல் பண்றதுங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும்னு சொல்லலாம். சில சித்திரை நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே அமைதியாக இருந்துகிட்டு இருப்பாங்க. அதாவது தான் உண்டு தன்னோட வேலை உண்டுன்னு யார் ஒரு விஷயத்திலுமே ஈடுபடாம தன்னோட வளர்ச்சிக்காக மட்டுமே ஈடுபட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அதே போல இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கறதுல ரொம்பவுமே சிறந்த நபர்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. புத்தி கூர்மை அதிகமாக இருக்கிறதுனால இவங்களோட கேள்வி ஞானம்ங்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். பல பேத்துக்கு பாத்தீங்கன்னா இவங்களோட கேள்விக்கு பதிலுங்கிறது கண்டிப்பாகவே கிடைக்கவே கிடைக்காது. இவங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவங்களுக்கோட மனதுக்கு பிடிச்சதுன்னா போதும், அந்த தைரியமா இறங்கி அந்த விஷயத்துல வெற்றிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும். அதாவது எல்லா விஷயத்திலையுமே தைரியமாக ஈடுபடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்திலையும் தயங்கவே மாட்டாங்க. தைரியம் அதிகமாக உள்ள நபர்கள் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு மன்னிக்கிற தன்மையும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இவங்களோட எதிரிகள் இவங்க கிட்ட ஒரு வேலை மன்னிப்புன்னு கேட்டுட்டா அவங்கள கண்டிப்பாக இவங்க மன்னிச்சிருவாங்க, தண்டிக்கவே மாட்டாங்க. இவங்க கிட்ட வஞ்ச புகழ்ச்சிங்கிறது கண்டிப்பாகவே இருக்காது. மனதில் ஒரு பழிவாங்கும் எண்ணம் அப்படிங்கிறது இவங்க கிட்ட கிடையவே கிடையாதுன்னு சொல்லிடலாம். இவங்க எல்லா ஒரு விஷயத்திலயுமே மற்றவங்கள கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினாலும் சரி, மற்றவங்களோட உணர்வுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கறவங்களாக இருப்பாங்க. அதாவது அவங்கள பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அவங்க மனதை புண்படுத்த பேசுற மாதிரி இருந்தாலும் சரி, அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு சத்தியம்ங்கிறது கண்டிப்பாகவே இருந்துகிட்டு தான் இருக்கும். உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கண்டிப்பா அடைஞ்சே தீர்வாங்கன்னு சொல்லலாம். இவங்களோட விடாமுயற்சிகள்னால பல விஷயங்கள்ல நன்மைங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும். இவங்க பாத்தீங்கன்னா அதிக புத்திசாலிகளாக இருந்தாலும் சரி, இவங்களோட செயல்கள்ல பாத்தீங்கன்னா அதிவேகம்ங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும். இவங்களோட பேச்சுல சில முரட்டுத்தனம்ங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும். இதனாலேயே பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்க சில விஷயங்களை இழந்து நிக்க வேண்டியது அவசியமாக அவங்க வாழ்க்கையில இருக்கலாம். இவங்க வாழ்க்கை முழுவதுமே பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்காக ரொம்ப விஷயங்கள்ல இறங்கி செயல்படவே மாட்டாங்கன்னு சொல்லிடலாம். அதாவது இவங்களோட மனதுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டுமே உதவி செய்யும் நபர்களாக இருப்பாங்க. மற்றவங்களை பத்தி இவங்க அதிகமாக கவலையே பட மாட்டாங்க. உங்க வாழ்க்கை முழுவதுமே பாத்தீங்கன்னா புத்தி கூர்மையை விட மனசு சொல்றத அதிகமாக செய்யக்கூடிய நபர்களாக இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. இவங்க மனதுல பட்டதை பேசுறதுனாலயே பாத்தீங்கன்னா சில பேர்த்துக்கு இவங்களை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல தடைகள் வந்தாலும் சரி, அதுல வெற்றிங்கிறது இவங்க கண்டிப்பாகவே பெற்றே தீர்வாங்கன்னு சொல்லலாம். இவங்க வாழ்க்கையிலேயே பாத்தீங்கன்னா இந்த தடை தாமதம்ங்கிறது இவங்களுக்கு பெருசாக பாதிக்காதுன்னு கூட சொல்லிடலாம். அதே போல இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு குடும்ப நபர்கள் மீது அதிக பாசங்கள் இருந்தாலும் சரி, அவங்களோட அன்புங்கிறது இவங்களுக்கு முழுமையாக கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களோட வாழ்க்கை துணையினாலையும் இவங்களோட குழந்தைகள்னாலையும் இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மன மகிழ்ச்சிங்கிறது ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும். இவங்களோட கடுமையான உழைப்புகள்னால இவங்க வாழ்க்கையில பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏற்றம்ங்கிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. சில சித்திரை நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுங்கிறதே இவங்களுக்கு குறைவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சித்திரை நட்சத்திரம் முதல் பாதத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா புத்தி கூர்மை அதிகமான உள்ள நபர்களாக இருப்பாங்க. அதிபதி பாத்தீங்கன்னா சூரியனாக இருப்பாரு. அதே போல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கடமை உணர்வுங்கிறது அதிகமாகவே இருக்கும். இவங்க செய்ய வேண்டிய காரியத்தை சரிவர செஞ்சு முடிப்பாங்கன்னு கூட சொல்லலாம். கடுமையான உழைப்பு கொண்டவங்களாக இருப்பாங்க. உழைப்புனாலேயே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள வெற்றிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா முக்கியமான முடிவுல இவங்களுக்கு குழப்பங்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்கு. இவங்களோட நண்பர்கள்னாலையும் உறவுகள்னாலையும் இவங்க அதிக வெற்றிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு.
சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா இவங்களோட அதிபதி புதனாக இருப்பாரு. ரொம்பவுமே புத்தி கூர்மை உள்ள நபர்களாக இருப்பாங்க. படிப்புங்கிறது இவங்களுக்கு அதிக அறிவுங்கிறது கொடுத்துரும். சில டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா படிப்பு அறிவை விட வாழ்க்கை அறிவுங்கிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க பாதம் 2ல இருக்கிறவங்களுக்கு அதிக வாய்ப்புகளும் கிடைக்கும். எல்லா விஷயங்கள்லயுமே பாத்தீங்கன்னா தர்மத்தை பின்பற்றணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்பவுமே நல்லவங்களாக இருப்பாங்க. மனது பாத்தீங்கன்னா ரொம்பவுமே மென்மையாக இருக்கும். ரொம்பவுமே தைரியமிக்க நபர்களாகவும் இருப்பாங்க. எல்லா விஷயத்திலயுமே பாத்தீங்கன்னா நீதி நேர்மையை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் கால தாமதமாக கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ரொம்பவுமே புத்திசாலியாக இருப்பாங்க. இதோட ஆட்சி பண்றது பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானாக இருக்கிறாரு. அதனால பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களையுமே சுகத்துக்கு ரொம்பவுமே இயங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சந்தோஷத்தை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க. அன்பு பாசத்துக்கும் அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உண்மையாக உதவணும் எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இவங்களை நம்புனா போதும், மற்றவங்களுக்கு கண்டிப்பாக எவ்வளவு ஒரு கஷ்டமான வேலையாக இருந்தாலும் சரி அதையே செஞ்சு கொடுக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. இவங்க மனதுல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகளுக்காக ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கறவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்காக இவங்க எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் பெறக்கூடிய அமைப்புங்கிறது வந்தாலும் சரி அதையே இவங்க துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் அதிபதியாக வருவாரு. இவங்க பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சாலும் சரி அதுல ஸ்பீடுங்கிறது கண்டிப்பாகவே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு முடிவு எடுத்தாங்க கூட அது ஸ்பீடாக இவங்க முடிவெடுப்பாங்கன்னு சொல்லலாம். ரொம்பவுமே புத்தி கூர்மை அதிகமாக உள்ள நபர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பேச்சு திறமை அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம். அதே போல பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலயுமே தைரியம்ங்கிறது இவங்க அதிகமாகவே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு கஷ்ட காரியங்கள் வந்தாலும் சரி அதை பார்த்து பின்வாங்காம அதை தைரியமா ஃபேஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. வெற்றிங்கிறது அந்த விஷயத்துல இவங்களுக்கு கிடைச்சே தீரும். அதே போல தலைமை பொறுப்புங்கிறது அதிகமா விரும்பக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. அந்த தலைமை பொறுப்புக்கு ஏற்ற நபர்களாகவும் இவங்க இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இவங்க செய்யும் விஷயத்துல பாத்தீங்கன்னா கஷ்டங்கள் நன்மைகள் எது வந்துட்டாலும் சரி அந்த விஷயத்த வெற்றி பெற செய்யக்கூடிய நபர்களாக இவங்க எப்பவுமே திகழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதாவது எல்லா விஷயத்திலுமே பிடிவாத குணம் இருக்கிறதுனால இவங்க கஷ்ட நஷ்டத்தை எல்லாம் பார்க்காம வெற்றியை மட்டுமே பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதே போல எல்லா விஷயத்திலயும் கோபம் இவங்களுக்கு டக்குன்னு வர்றதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.